அவர் ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு விநாயகருக்கு அனுமதி கிடைக்கல. நீங்க பெரிய விநாயகர் வச்சாதானே அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விநாயகர் எடுத்துட்டு தன்னோட கையில சுமந்துகிட்டு வீதி உலா போனார். அப்படி ஒரு விநாயகரோடு ஆரம்பிச்ச இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவானது இந்த தமிழகம் முழுவதும் லட்சோப லட்ச விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து ஒழுக்கத்தோடு உண்மையோடு இந்த வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆசியுரை வழங்க அடியேனை அழைத்த இந்த தருணத்திலே ஆசியுரை வழங்கவே பயமாக இருக்கின்றது தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நல்லது சொல்லி கொடுக்குறான்னு ஒரு ஆசியை வழங்கின ஒரு பையனை பிடிச்சி 250 பேர் காவலர்கள் அழைத்துட்டு போய் எங்க இருக்காருன்னு தெரியல இது வரைக்கும். நம்ம போய் ஆசியுரை வழங்க போய் நம்மளும் இங்க இருக்கிற காவலர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆசி உரைனா என்னது? இது பண்ணா நல்லது நடக்கும், இது பண்ணா கெட்டது நடக்கும் சொல்றது ஆசி உரை. அப்பேற்பட்ட ஆசி உரையை வழங்கவே இங்க பயமா இருக்கு. தமிழகம் அவ்வளவு கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சு. தமிழகம் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க விநாயகர் சதுர்த்தி விழா வடநாட்டில இருந்து வந்தது, அதை இவனுங்க தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? விநாயகர் சதுர்த்தி வந்தா இவங்க தொல்லை தாங்க முடியல. விநாயகர் சதுர்த்தி வந்தா ஒரே ஆட்டம் பாட்டம் சத்தமா இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? மாட்டு மதத்தினர் சொல்லல. விநாயகர் சதுர்த்தி வந்தா தொல்லை பண்றாங்க, விநாயகர் சதுர்த்தி வச்சாலே பெரிய சவுண்ட் அதிகமா இருக்கு, சத்தம் அதிகமா இருக்கு, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா வாழ முடியல, என் தெருவில் விநாயகர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மாற்று மதத்தினர் சொல்லவில்லை, இந்து மதத்தினரை சொல்ல வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு மாயை. மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு, 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு. ஒரு சில மாயைகளுக்கே மனிதர்கள் மண்டையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்ப 6 கோடி மாயா சக்திகள் என்ன செய்யும்? அப்போ பிரிஞ்சு கிடக்கிற இந்த இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும், இல்லைன்னா பட்டுதான் தீரணும். ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும், இல்ல பட்டாதான் தீரணும்னா பட்டாதான் தீரணும். பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் அது தமிழ்நாட்டில் நடக்கும். எழுதி வச்சுங்க. பங்களாதேஷ்ல எப்படி இந்து சமுதாயம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்களோ அதே போல தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான்லயும் இந்துக்கள் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்காங்க, ஆனா வெளியில தெரியுதா? தெரியாது. ஏன்னா அது முஸ்லீம் நாடு. கிறிஸ்துவ நாட்டில் கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்காங்க, இந்து நாட்டில் இந்துக்கள் அதிகமா இருந்தா போட்டி பொறாம எல்லாம் உங்க சாமியை கும்பிட்டா அப்படி நடக்குது, இந்த சாமியை கும்பிட்டா இப்படி நடக்கும், அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது, அந்த சாமியெல்லாம் பேய் பிசாசு. இந்து மதத்துல எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இந்து மதத்துல என்ன பண்ணது என்ன பெரிய தப்பு? இதுதான் உன்னுடைய கடவுள், இப்படிதான் நீ வழிபடணும் அப்படின்னு யாருமே தடப்படாத ஒரே ஒரு சமுதாயம் இந்து சமுதாயம் மட்டும்தான். அடிச்சு சொல்லுவார், இப்படிதான் நீ வழிபாடு பண்ணும் அப்படின்னு கிடையாது. நீ எதை வணங்கினாலும் அது கடவுள், எப்படி வணங்கினாலும் அது கடவுள். அவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. நீ தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் உன்னுடைய கடவுள் மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்காக அந்த கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசு கடைசி நேரத்தில் என்ன சொன்னாரு? பிதாவே என்னை கைவிட்டு விட்டாயே அப்படின்னு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டார். பிதாவே என்னை கைவிட்டு விட்டாயே அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டார். நபிகள் நாயகம்